அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு எல்லாருக்குமே ரொம்ப பயனுள்ள பதிவு தாங்க. நம்ம பிரபஞ்சத்துக்கிட்ட கேளுங்க, கேட்டால் நிச்சயம் கிடைக்கும் அப்படிங்கிறது பெரியோரோட வாக்கு. அந்த காலத்தில் நம்ம முன்னோர்கள் எல்லாருமே அதிகாலையில் எழுந்து அவங்கவுங்க வேலையில் செய்கிறவங்களா இருந்தாங்க. அதிகாலை எழுந்திருக்கிறதுனால அவங்க வாழ்க்கையில் அனைத்து வித நலன்களையும் பெற்றாங்க, ஆரோக்கியமாக இருந்தாங்க. அதிகாலை 3லேருந்து 5 மணிக்குள்ள இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் நம்ம எழுந்திருச்சு நம்ம அந்த நேரம் ரொம்ப சைலண்டாக இருக்கும். அந்த நேரத்தில் நம்ம பிரபஞ்சத்தோடு ஒன்றி போகணும். பிரபஞ்சத்துக்கிட்ட நம்ம பேசணும், நம்ம அதுகிட்ட கேட்கணும். நம்ம கடவுளே, எனக்கு கடன் அதிகமாக இருக்குது, நான் கஷ்டப்படுறேன், எனக்கு குழந்தை இல்லை, எனக்கு திருமணம் ஆகலை, என்னை பார்த்தாலே யாருக்கும் பிடிக்கல, நான் என்ன பண்ணுறது அப்படி கேட்கக்கூடாது. 2 வார்த்தை தாங்க. 1, அந்த பிரபஞ்சத்துக்கிட்ட நம்ம எமோஷனாக சொல்லணும். 2, தேங்க்யூ. இந்த 2 விஷயங்களை 2 வார்த்தையை மட்டும் அந்த பிரபஞ்சத்துக்கிட்ட நம்ம கேட்கணுங்க. அது எப்படி கேட்கணும் அப்படின்னா, இப்போ எனக்கு உதாரணத்துக்கு பணம் தேவை நமக்கு அப்படின்னாக்கா, பிரபஞ்சத்துக்கிட்ட நம்ம எப்படி கேட்கணும் அப்படின்னா, எனக்கு 5 கோடி பணம் கொடுத்ததற்கு நன்றி. நம்ம கையில் ஒத்த பைசா கூட இருக்காது, நம்ம அவ்வளோ கஷ்டப்படுறோம். ஆனாலும் நம்ம அந்த பிரபஞ்சத்தை எப்படி கேட்கணும் அப்படின்னா, எப்படி சொல்லணும்னா, எனக்கு 5 கோடி பணம் கொடுத்ததற்கு நன்றி. அந்த ஒரு வார்த்தையை தான் நம்ம பிரபஞ்சத்துக்கிட்ட சொல்லணும். எனக்கு திருமணம் நடந்ததற்கு நன்றி, நான் மிகவும் ஆரோக்கியமாக இருக்கேன். என்னை பார்த்தா நான் ரொம்ப அவ்வளோ சீக்காக இருக்கேன், ஆனால் நான் என்ன சொல்லணும், நான் ஆரோக்கியமாக இருக்கிறேன், அதற்கு நன்றி. எனது மகன் மாநிலத்திலே முதல் மதிப்பெண் எடுத்திருக்கிறான், அதற்கு நன்றி. அந்த மாதிரி நமக்கு நடந்திருக்காத அந்த விஷயம், ஆனால் நடந்தது மாதிரி அதுக்கிட்ட நம்ம பேசணும். நம்ம எப்படி நேர்மறையாக அதுக்கிட்ட நம்ம பேசுகிறோம் அப்படின்னா, அவங்களும் நேர்மறையாக அந்த தேவர்கள் நமக்கு கொடுப்பாங்க. நம்ம உண்மையாகவே ரொம்ப பெரிய சாதனையாளர்களோட பின்னாடி அவங்களோட கடந்து வந்த பாதைகளை நம்ம பார்த்தோம் அப்படின்னா, அவங்க அதிகாலையில் எழுந்திருக்கக்கூடிய ஒரு பழக்கத்தை அவங்க வச்சுருந்துருப்பாங்க. அதனால தான் அவங்க மிகப்பெரிய சாதனையாளர்களாக, வெற்றியாளர்களாக இந்த உலகத்தில் நடமாடிக்கிட்டு இருப்பாங்க. அது உண்மையான விஷயம் என்ன அப்படின்னா, அதிகாலையில் நம்ம அந்த பிரபஞ்சத்துக்கிட்ட நம்ம எது கேட்டாலுமே கடவுள் நமக்கு வாரி வாரி வழங்குவார். அது உண்மையான விஷயம். எப்பொழுதுமே பிரம்ம முகூர்த்தத்தில் நம்ம இதை செஞ்சுட்டு வந்தோம், அதிகாலையில் நம்ம இந்த செஞ்சிட்டோம் அப்படின்னாக்கா நமக்கு வெற்றி நிச்சயம். இந்த உலகமே திரும்பி பார்க்கக்கூடிய வெற்றி கிடைக்கும். பூஜை இல்லை, மந்திரம் இல்லை, பரிகாரம் இல்லை, எதுவும் நம்ம செலவு பண்ண போகிறதில்ல. நம்ம அதிகாலையில் ஏஞ்சி பிரபஞ்சத்தோடு நம்ம பேச போகிறோம். இதை மட்டும் நம்ம செஞ்சுக்கிட்டு வந்தோம் அப்படின்னா நிச்சயம் பிரபஞ்சம் நமக்கு 100%, 1000% நமக்கு நன்மையை கொடுக்கும். இது ஆரம்பத்தில் எழுந்திருக்கும் போது கஷ்டமாக இருக்கும். ஒரு 10 நாள் கஷ்டப்பட்டு நீங்கள் ஏஞ்சிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் அந்த டைம் உங்களுக்கு கண்டிப்பாக தூக்கம் வராது. நேரடியாக பிரபஞ்சத்துக்கிட்ட பேசுங்க. நீங்கள் கேட்குறத அதோட ஒன்றி போங்க. பிரபஞ்சத்தை லவ் பண்ணுங்கள். நீங்கள் என்ன கேட்டாலும், பணமாகட்டும், நீங்கள் நேசிக்கிற பொண்ணாகட்டும், உங்களுக்கு குழந்தை இல்லையா, எல்லாத்தையுமே அந்த பிரபஞ்சத்துக்கிட்ட நேர்மறையாக பேசுங்க. நமக்கு கிடைச்சிட்டாங்கிற மாதிரி அந்த மாதிரி பேசணும். ஐயோ நான் கஷ்டப்படுறேனே அப்படி பேசக்கூடாது. நம்ம பேசுகிறது தான் நம்ம பேச்சு, நம்மளோட நேர்மறையான எண்ணம், நேர்மறையான சிந்தனை நமக்கு வெற்றியை கொடுக்கும். கண்டிப்பாக நீங்களும் வெற்றியாளர்களாக ஆகணும்னாக்கா பிரபஞ்சத்துக்கிட்ட பேசுங்க, கேளுங்க. இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன். வேறொரு நல்ல தகவலோடு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.